வெல்கம் ஆல்ஃபா. பிரியமானவர்களே, இன்று வேத பகுதி கடந்து செல்வதாக இந்த காரியத்தை சொல்கிறேன். சேனலை வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுத்துருந்தா அதை இது பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. We welcome all the things. செய்தி கடந்து செல்லலாம். நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தோம். இந்த மெயின் பாயிண்ட் இங்கே 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என் மகனே, என் போதத்தை மறவாது. இது God is telling our human beings. உலகத்தில் எல்லாருக்கும் தகப்பன் ஆண்டவர் தான். என்னதான் அவர் தான் உருவாக்குனவர் தான் தந்தை. ஸோ அவர் நம்ம மகன் தான் அட்ரெஸ் பண்ணுவார். இது சொல்லலாம், சாலமோன் எழுதினார், இது மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தேவனாகிய கர்த்தர் பேசுகிறது கிளியராக தெரியும். ஆவியானவரோட இணைந்து படித்திருக்குன்னா இது புரியும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. பார்த்தீங்களா, கர்த்தருடைய போதகத்தை சாலமோன்னு இதை எழுதலை, ஆவியானவர் எழுத வைத்தார். என் போதத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. பாதுகாத்துக்கோ என் கட்டளைகளை. நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்டீங்கன்னா நீ வெற்றிகரமாக ஜீவிப்ப. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நம்ம நாள் வாழணும்னு ஆசை, நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். பாருங்கள், இது இப்போ பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் ஞாபகம் இருந்துச்சு. தாய்லாண்டு எர்த்குவேக். தாய்லாண்டு மியான்மாரில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பில்டிங் அப்படி அடிச்சு தோண்டி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன். ரிக்டர் ஸ்கேலில் 7.7 இதெல்லாம் சயின்ஸ் சொல்கிறது. வேத முறைமையின்படி ஏன் இதெல்லாம் நடக்குது? ரத்தம் அதிகமாக சிந்தினா பிரச்சனைகள் வரும். இது நான் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். நிறைய சில பேர் பிடிக்காது நான் பேசுகிறது. நான் பிடிக்குதுன்னு இல்லை, உங்கள் நாலேஜ் வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு. நீ இது எனக்கு பிடிக்காததெல்லாம் செய்தினா தேசம் உன்னை கக்கி போடும் போட்டிருக்கு. இது எல்லாருக்கும் பொருந்தும். இஸ்ரவேல் புத்தர்கள் கொண்டு இல்லை, நம்மளுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அந்த அக்கிரமத்தின் அளவு நிறைவேறினா தூக்கி போடும். It is one of the reasons that earthquakes and நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாமே உட்காந்துருந்தாலும் கூட அவைகள் வந்தாலும் அவர் மூடி பாதுகாப்பார். சில பேரை அவர் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பார். இப்போ சோதம் குமாரில் லோத்தை காப்பாற்றுற மாதிரி ஆபிரகாம் பேசி பார்க்குறாரு. 10 நீதிமான் இருந்தால் அழிக்கிறது மாட்டேன்றாரு. திஸ் இஸ் காட் ஸ்டாண்டர்ட். அது குறையாத போது சில பேர் அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் இறங்குவார். ஏனென்றால் வேதம் கிட்ட தெளிவாக போட்டிருக்கு, ஹீ இஸ் அ கிங் அண்ட் ஹீ இஸ் அ லா கிவர் அண்ட் ஹீ இஸ் அ ஜட்ஜ். காட் இஸ் இதை புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்கலன்னா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி வராது. இப்போ அவர் தான் இந்த லா கிவர் எழுதியிருக்காரு. அவைகளை பின்பற்றி வந்தோம்னா நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக போனோம். we all need peace. பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு வியாதி வந்துருச்சுன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி ஒரு ஆளுக்கு சீக்கிரமாக போயிடுவான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் சமாதானம் இருக்குமா? அதுவும் ஒரு குடும்பத்தை தாங்குறவன், இல்லாட்டி ஒரு சின்ன குழந்தை, சரி இதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். அதனால் வேதனையாக இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ தேவ வசனத்தை போதிக்கும் போது அவர் தேவ மக்கள் அவைகளை பின்பற்றும் போது கர்த்தர் அவைகளிலிருந்து விலக்கி காப்பார். இதுதான் நான் சொல்ல வர்றது. நீடித்த நாட்களையும், அதான் நீடித்த நாட்கள்னா ட்ரபிள் ஃப்ரீ லைஃப் மோர் அபண்டன்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல வாழ்க்கை,
கம்ஃபர்டபுளாக செழுமையாக உட்காந்துட்டு போனான் பூமியில். தீர்க்காயுசு நீடித்த நாட்கள் வேறு, தீர்க்காயுசுன்னா இது பெஸ்ட் லைஃப். சமாதானத்தையும் பெருக பண்ணும். அது வேணா இங்கிலீஷில் வாசிக்குமா 2வது வசனம். Proverbs 3:2. For they will prolong your life many years. Prolonging your life many years. சில பேர் தவறுகள் செய்வாங்க. இப்போ தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தால் லைஃப் குறைய தான் செய்யும். இது டாக்டருங்க சொல்கிறது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அது இதுங்களா இல்லை, அவங்க பாட்டுக்கும் இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு ப்ரொலாங் யுவர் லைஃப், ஸ்டாப் டூயிங் இட். எல்லாத்தையும் விட்டு ஆண்டு வாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார், ஏன்னா ஹி இஸ் நாட் டிசைன்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் யுவர் பாடி. உங்கள் சரீரத்துக்கு அவர் டிசைன் பண்ணல. அவர் டிசைன் பண்ணது பழம் சாப்பிடு, இது சாப்பிடு, அது சாப்பிடுன்னு நல்ல இதுகளை ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்காரு. அது செய்யாமல் நம்ம தவறாக காரியத்தில் போகும்போது, எஸ் இட் வில் ரியாக்ட், பாடி வில் ரியாக்ட். அப்போ தீர்க்காயுசு, சமாதானம், பீஸ் ஆஃப் லைஃப். இப்போ ஒரு குடிக்காரர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஐயா நீ ஏன் குடிக்கிறேன்னா சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? நீ கர்த்தரோடு இல்லை, ஆனால் சமாதானம் இல்லை. கர்த்தரோடு நீ இருந்தீங்கன்னா உனக்கு சமாதானம் இருக்கும். இதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவர் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையில் போயிடுவேன். அவரே உன் நம்பிக்கையாக இருப்பார். அப்போ பாதுகாத்து கொள்வார்ன்ற நம்பிக்கையில் போயிடுவேன். அதனால் உனக்கு எது தீண்டுறது, பாட்டு பாடுவோம், ரத்த கோட்டைகளை நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் வராது. பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, ரியலிஸ்டிக்காக அப்ளை பண்ணுங்க. சமாதானத்தை பெருக பண்ணுங்க. இப்போ தேவனுடைய வார்த்தைகளை ஏன் இப்போ மனுஷனை அப்படி தான் உருவாக்கியிருக்காரு. மனுஷனை மண்ணிலேருந்து உருவாக்குனாருன்னு பார்த்தோம். ஆதியாகமம் 2வது இடத்துல உண்டாக்கி அவன் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மான்னு வந்தான். 2வது அவர் சொல்லிட்டாரு, மகனே உன்னை இப்படி தான் படைத்தேன். அதனால இது நாளைக்கு ஒரு மெடிக்கல் இதில் பார்க்கும்போது இப்போ சொல்லியிருந்தாங்க, 6 பேக் 8 பேக் என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. அந்த டாக்டர் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தார். இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணி உடம்ப இது மாதிரி வச்சுக்கிறாங்க, கல் மாதிரி வச்சுக்கிறாங்க, நல்லது தான். ஆனால் சீக்கிரம் செத்து போய்ட்றாங்க. ஏன்? எக்ஸசைஸ் பண்ண தப்பா? இல்லை, தப்பு இல்லை. அவர் சொல்கிறபடி செய்யுது அந்த படி. இப்போ ஆக்சுவலாக நம்ம இருதயம் துடிக்கும். அவர் சொல்கிறது, அந்த டாக்டர் சொன்ன அந்த காரியம் சொன்னேன், இருதயம் 72 முறை துடிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அது டைட்டாக விடாதபடி நிறுத்திட்டோம்னா என்ன பண்ணோம்? செத்துடும். இப்போ ரீசெண்டாக நடந்த 2-3 சாவுகள், பிரபலங்களின் மரணங்கள், இது பெருசாக பார்க்கப்பட்டது. சயின்ஸில் அவர் டாக்டர் சயின்ஸ் பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், இதெல்லாம் தான் காரணம். அதனால் that is not going to give us long life and best life and everything. When we obey the Lord God, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 175 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் ஆபிரகாம். அதான் போட்டிருக்கேன், இவைகள் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசும். இன்னைக்கு வேண்டியது அதுதான் வேண்டும், abundant life. நீடித்த நாட்கள், நான் ப்ரொலாங்டு லைஃப். ப்ரொலாங்காக ஒருத்தன் பெட்லேயே படுத்துட்டு இருந்தான்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. ஓகே, தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஸோ இந்த இடத்துல நல்லா வச்சுக்கோங்க. அடுத்த வசனம் பாருங்கள், இங்கிலீஷில் வாசி, 3வது வசனம். Let love and faithfulness never leave you. Bind them around your neck. Write them on the table of your heart. ஆக்சுவலாக அந்த இடத்துல லவ்னு போட்டுருது.
ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு, கிருபையும் சத்தியம் அப்படின்னா கிரேஸ். அதாவது இட்ஸ் ஈக்குவலட் மீனிங் தான் லவ் இங்கிலீஷில் சொல்கிறது அந்த. ஏன்னா காட்ஸ் லவ், ஃபார் காட் ஸோ லவ் த வேர்ல்ட் ஹி கேவ் இஸ் ஒன்லி சன். ஸோ கிருபையும் சத்தியமும் வைத்துக்கோ. இது ஆக்சுவலாக கிருபையும் சத்தியம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிக்கிறது. இஸ் ட்ரூத், அவர் தான் உண்மை. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ உண்மைகள்லாம் பார்க்க ட்ரை பண்ணுறோம், எந்த உண்மையும் நிலைக்காது. பட் கிரைஸ்ட் வில் ஸ்டே. தோஸ் ஹூ பிலீவ் இன் த லார்ட் காட் வில் ஸ்டே. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாத இருப்பதாக. அப்போ நம்ம கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அவைகளே உன் கழுத்திலே பூண்டு, அப்படின்னா கழுத்தில் மாட்டிக்கோ. பெண்கள் நகை மாட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க. எது? ட்ரூத், கிரேஸ் அண்ட் ட்ரூத். அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். இதுதான், இப்படி தான் நடப்பேன் வாழ்க்கையில், இது மாதிரி நடக்க மாட்டேன், தேவனுடைய காட்டுகிற வழிகள் நடப்பேன், நான் வேறு வழியில் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் வராது.